நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன. வானத்தின், இன்னைக்கு என்ன தெரியுமா பேச போறேன்? மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் திறந்தன, வானத்தின் மதகுகளும். அது அழிவுக்கு. ஆனா சபையின் ஆசீர்வாதத்திற்கு என் டைம்ல சபையை வேற லெவல் அவர் ஆசீர்வதிக்க போறாரு. எந்த சபையில ஜீசஸ், எந்த சபையில ஹோலி ஸ்பிரிட், எந்த சபையில ஜீசஸ் ரெவலேஷன், எந்த சபையில ஹோலி ஸ்பிரிட் ஃபங்க்ஷன், இந்த ரெண்டும் பேசப்படுகிறதோ அந்த சபைக்குத்தான் இந்த ஆசீர்வாதம் பெரிய அளவு வரப்போகிறதை இன்று கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். முதலாவது இயேசு கிறிஸ்து, இரண்டாவது ஹோலி ஸ்பிரிட். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு இந்த வசனத்தில் சொல்ல போறேன். ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம், சொல்லுங்க, அப்படியே பிளந்துச்சான். ஆழத்தின் ஊற்று, சரி, ஆழத்தின் ஊற்று, சொல்லுங்க, ஆழத்தின் ஊற்று, சொல்லுங்க, ஆழத்தின் ஊற்று. அப்படி என்னாச்சான்? பிளந்துச்சான், அழிக்கிறதுக்கு. நான் சொல்றேன், ஆழத்தின் ஊற்று இப்போது வேற லெவல்ல. உன் கற்பனைக்கும் புத்திக்கும் எட்டாத அளவில், தேசம் பிரமிக்கிற அளவில், ஹல்லேலூயா, ஊற்று நமக்காக, ஊற்று கண்கள் திறக்கப்படுகிறது. இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி தான் அன்னைக்கு. இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி கர்த்தர் நம்ம சபையாருக்கு பேசிக்கொண்டிருக்கிறார். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையிலே பங்குள்ளவர்களுக்கு பேசிக்கொண்டிருக்கிறார். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை கனம் பண்ணுகிறவர்களுக்கு, என் அபிஷேகத்தை கனம் பண்ணுகிறவர்களுக்கு பேசிக்கொண்டிருக்கிறார். ஊற்று கண்கள், ஆழத்தின் ஊற்று கண்கள் பிளந்தது. ஊற்று யாரு? இயேசு கிறிஸ்து.